பாவாதிபதிகள் நின்ற பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி 12ஆம் பாவகம் பாவாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 12ஆம் பாவகம் அப்படிங்கும்போது ஐனசைன பாவகம், மோட்ச பாவகம்னு சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற கிரகங்களை பொறுத்து சுப விரயமா அசுப விரயமா அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். 12ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் கடைசி பிறவி அப்படிங்கிறதும் இருக்குது. கேது இருந்தால் கடைசி பிறவி மோட்சம் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்கவுங்களோட நிலைப்பாடை பொறுத்தது. இதுக்கு நிரூபணமான ஒரு ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது மூலநூலில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஸோ லக்னத்துக்கு 12 உட்கார்ந்த கிரகங்கள் சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் 2 பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு அசுப கிரகங்கள் இருப்பது அசுப செலவுகளை கூட்டி குடிக்கும்னு சொல்லலாம். 2ஆம் பாகமான குடும்பஸ்தானத்தையும் ஒரு சில விதத்தில் அஃபெக்ட் பண்ணுதுன்றது சொல்லலாம். தனத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே இப்போ இந்த கிரகங்களோட இணைப்பு இருக்கும்போது தூரதேசம் தூர மாநிலத்துக்கு நகர்த்தி அந்த நபர்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அயல்நாடுக்கு போகிறது வெற்றி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இடது கண், ரகசிய வாழ்க்கை இதெல்லாமும் இந்த சொல்கிறது 12ஆம் பாவகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 12ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். மெலிந்த தேகம், மன வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீண் செலவுகள் அதிகம் செய்பவராக இருப்பார். இது சுபர்கள் பார்வை ஏற்படும் போது நல்ல பலனை கொடுத்துரும். கும்பம், சனி 1ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிறது சொல்லலாம். மகரத்துக்கு குரு 1ல் நீசம். 12ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா அப்படின்னா செல்வ இழப்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீக சார்ந்த செலவுகள் இவங்க அதிகமாக செய்வாங்க. கலத்திரக்காரக செலவுகள் நிறையா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த செலவுகள் நிறையா இருக்கும். கண் பார்வை கோளாறுகள் இவங்களுக்கு இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. வாய் சண்டை கொஞ்சம் அதிகம் போடுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டால் சுவர் தொடர்பு இருந்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தனுசு செவ்வாய் 2ல் உச்சம், மீனம் சனி 2ல் நீசம், கன்னி சூரியன் 2ல் நீசம். பன்னெண்டாம் பாவாதிபதி 3ல் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயம் கொஞ்சம் இருக்கும். சகோதரர்கிட்ட ஒரு சுமூகமான நிலை இருக்காது. இளைய சகோதரர்கள் இழப்பு இருக்கும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதெல்லாம் கம்மியாக இருக்கும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சுவர்களோட தொடர்பு இருக்கும்போது எல்லாமே சுப பலன்களாக செஞ்சுட்டு போயிடுவார். கடகம் புதன் 3ல் ஆட்சி உச்சம், மகரம் குரு 3ல் ஆட்சி, கும்பம் சனி 3ல் நீசம், ரிஷபம் செவ்வாய் 3ல் நீசம். 4ல் போய் இருந்தார் அப்படின்னா தாயாரால் கிடைக்கும் சுகம் கிடைக்காது. அவங்களுக்கு அமைதியற்றவராக இருப்பார். மனக்கவலை, உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் சுமூகமாக இருக்காது. சுபர் தொடர்பு ஏற்பட்டால் இதையே உல்டாவாக கொடுத்துருவார். மேஷத்துக்கு குரு 4ல் உச்சம். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பிறப்பு கொஞ்சம் பார்க்கணும். 5ஆம் அதிபதியோட நிலையும் இதில் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். பட் அதையும் பார்க்கணும். வெளிநாட்டில் போய் படிக்கிற யோகத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். மனோபலத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை குழந்தைங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கொண்டு வந்துக்கணும். விருச்சகத்துக்கு சுக்கிரன் உச்சம் 5ல், மிதுனத்துக்கு சுக்கிரன் ஆட்சி, தனுசுக்கு செவ்வாய் ஆட்சி. 12ஆம் பாவாதிபதி 6ல் இருந்தால் நல்ல மகிழ்ச்சி, வளமான வாழ்க்கை, ஆரோக்கியமான அழகான உடல் எல்லாமே இருக்கும். ஏன்னா இதுதான் என்ன சொல்லுவோம், 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள் மாறி இருந்தால் விபர ராஜயோகம் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் வந்துடும். துலாமுக்கு புதன் 6ல் நீசம். இது அவ்வளோ நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். 12ஆம் அதிபதி 7ல் இருக்காங்க அப்படின்னா கலத்திரம், ஏழ்மை இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம பரிகாரமாக ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை சுபிட்சமாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி சளி தொந்தரவுகள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இவங்களுக்கு கொடுத்துரும். மகரத்தில் குரு 7ல் உச்சம், விருச்சகத்தில் சுக்கிரன் 7ல் ஆட்சி, ரிஷபத்தில் செவ்வாய் 7ல் ஆட்சி.
12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஒரு நல்ல வசதி வாய்ப்பு புகழ் எல்லாமே கொடுத்துரும். அதிக வேலையாட்கள் வந்து வச்சு வேலை செய்கிற நிலைமையை கொடுக்கும். அமானுஷ்யத்தில் ஈடுபடுறவங்களாம் இருப்பாங்க. ஆயுளை பற்றி இவங்க கொஞ்சம் யோசிக்கணும். சனியோடையும் 8ஆம் அதிபதியும் பார்த்து கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த ஒரு வழிபாடுகளில் போயிடணும். மீன லக்னம் சனி 8ல் உச்சம், கன்னிக்கு சூரியன் 8ல் உச்சம், தனுசுக்கு 8ல் நீச்சம். 12ஆம் பாவாதிபதி தனுசுக்கு, 12ஆம் பாவாதிபதி செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறத சொல்லலாம். 12ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துக்கு போனால் வெளிநாட்டில் வாழ்வாராக இருப்பாங்க, சொத்துக்கள் வாங்குவராக இருப்பாங்கள, தந்தை வழியில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். கும்பசனி 9ல் உச்சம், ரிஷபம் செவ்வாய் 9ல் உச்சம், துலாம் புதன் 9ல் ஆட்சி, மேஷம் குரு 9ல் ஆட்சி, கடகம் புதன் 9ல் நீசம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துரும். 12ஆம் அதிபதி 10ல் இருந்தால் அப்படின்னும்போது மருத்துவத்துறை, கல்லறை சார்ந்த வேலை இதெல்லாம் வந்து செய்யலாம். அவங்களுக்கு அது கர்ம தொழில் அப்படிங்கிற விஷயத்த செய்யும்போது அது வந்து நல்லபடியாக மாறிக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைன்னா தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். விவசாயத்தில் வந்து இவங்களுக்கு நல்ல லாபம் வரும் இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருக்கிறவங்களுக்கு. ஸோ மிதுனத்துக்கு வந்து சுக்கிரன் 10ல் உச்சம், சிம்மத்துக்கு சந்திரன் 10ல் உச்சம், மேஷத்துக்கு குரு 10ல் நீசம். 12ஆம் அதிபதி 11ல் அப்படிங்கும்போது வேலைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்காது இவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு லக்ஸுரி லைஃப்பை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. லாபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் தங்காது. செல்வம் வந்து கொஞ்சம் மருத்துவத்துக்குன்னு நிறைய கொஞ்சம் செலவாகும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. சுவர்களோட தொடர்பு இருக்கும்போது அது நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துரும். மீனத்துக்கு சனி 11ஆம் இடத்துல ஆட்சி, விருச்சகத்துக்கு சுக்கிரன் 11ல் நீசம். 12ஆம் அதிபதி 12லேயே அப்படிங்கும்போது 12ஆம் அதிபதி 12லேயே அமர்ந்ததுங்கிறது ஒரு விதத்தில் நல்ல சாத்தியக்கூறுகள் அப்படின்னாலும் கூட விவசாயத்தில் லாபம் இருக்கும். ஆனால் அமைதியான ஒரு சூழல் இருக்காது. தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பலன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 12 பாவ அதிபதிகள் 12 ராசிகளில் நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவோடு முடியுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன். ரித்திகா.